குருணை அரிசியில் ரொம்பவே டேஸ்டான குஸ்கா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் 2 டம்ளர் குருணை அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறினா போதும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா. இந்த குஸ்காக்கு ஹைலைட்டே கோகனட் ஆயில் தான். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கீ. இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியனை ஆட் பண்ணிக்கணும். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாவையும் சாட்டே பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் கணக்கு. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டு கொஞ்சமாக புதினா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஊற வச்சிருந்த அந்த குருணை அரிசியை நல்லா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தாங்க தண்ணி ஊற்றுவேன். இதுதான் என்னோட கணக்கு. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்றா ஆனதுக்கப்புறம் நல்லா சமப்படுத்திட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து நல்லா ஃபுல் வச்சுட்டு ஒரு தட்டை வச்சு நல்லா மூடி வச்சிடணும். நல்லா ஃபுல்லில் வச்சு விட்டுறணும். அப்போ தான் சீக்கிரம் வந்துடும். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட் படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா குருணை அரிசியில் நீங்களும் டேஸ்டான ஒரு குஸ்கா சாப்பிட்லாம்.